ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்ரோஷே பேக் வந்து நான் எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சன்ஃப்ளவர் கிரானி ஸ்கொயர்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 13 பீசஸ் வந்து நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் அதை ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். அதாவது பேக் வந்து நம்மளுக்கு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நான் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து 5 பீசஸ், அதுக்கப்புறம் பேக்கில் 5 பீசஸ், ஸோ சைட்லையும் கீழேயும் ஜாயின் பண்ணுறதுக்கு 3 பீசஸ், டோட்டலாக 13 பீசஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பீசஸ்லாம் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு ஒரு 5 பீசஸ். ஸோ இப்போ நம்ம இந்த எல்லாத்தையுமே வந்து ஒன்றோட ஒன்று நம்ம ஜாயின் பண்ணி எடுக்கணும். ஸோ மேலே டாப்பில் வந்து நம்ம ஹேண்டில் வைக்க போகிறோம். அந்த ஸ்பேஸை விட்டுட்டு மற்ற எல்லா ஸ்பேஸையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இதோட பேட்டர்ன் எப்படி இருக்குது வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த கிரானி ஸ்கொயரை நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த 2 கிரானி ஸ்கொயரை நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஒயிட் கலர் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். த்ரெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கார்னரில் இருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம 2 கிரானி ஸ்கொயரையும் சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் போடணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் சிங்கிள் க்ரோஷே தான் போடுறேன். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். அதே மாதிரி நம்ம பேட்டர்னில் எப்படி கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி எல்லா பேனலையுமே வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், மேலே வந்து ஒரு எட்ஜு மாதிரி தெரியுது. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டெல்லாம் வந்து நம்ம உள்ளே இழுத்து ஃபுல்லாகவே வந்து நம்ம சீல் பண்ணிடணும். இந்த ஸ்டிச்சஸ்லாமே த்ரெட்டெல்லாம் சீல் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த 2 சைடையுமே வந்து சீல் பண்ணிட்டேன். அப்படி உங்களுக்கு இது வேண்டாம், இதுவும் ஓப்பனாக வேணும் அப்படின்னா அதை 2யுமே கூட அந்த கார்னரை கூட நீங்கள் ஓப்பனில் விட்டுறலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹேண்டில் தான் வந்து போட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் தான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன லென்த்து வேணுமோ அந்தளவுக்கு வந்து செயின் போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்லிங் பேக் மாதிரி போடுறதுனால கொஞ்சம் லாங்காக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் நம்ம போட போகிறோம் அப்படின்னா நம்ம ஷார்ட்டாக கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா அந்த டாப்பில் இருக்க கிரானி ஸ்கொயரில் 2 கார்னரையுமே வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அப்படி பண்ணலை அப்படின்னா நம்ம 2 ஹேண்டில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு தனித்தனியாக 2 ஹேண்டில் போடுற மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு ஹேண்டில் தான் போட போகிறேன். அதனால 2 கார்னரையுமே வந்து நான் சீல் பண்ணிட்டேன். சீல் பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும்தான் உங்களுக்கு கேப் விட்டுருக்கேன் பேக்கு. ஸோ இந்தளவுக்கு லாங்காக வந்து நான் பேசிக் செயின் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த செயினில் வந்துட்டு அகைன் இந்த செயினை பேஸாக வச்சு ஹாஃப் டபுள் க்ரோஷேயும் போடலாம், இல்லை சிங்கிள் க்ரோஷேயும் போடலாம். ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 டைம்ஸ் போட்டோம்னாலே நம்மளுக்கு நல்லா அந்த ஸ்ட்ராப் வந்து திக்காக இருக்கும். இதுவே நீங்கள் வந்துட்டு சிங்கிள் க்ரோஷே போடுறோம் அப்படின்னா 4 to 5 டைம்ஸ் அது போடணும். அப்போ தான் வந்து ஸ்ட்ராப் வந்து நம்மளுக்கு நல்லா திக்காக இருக்கும். ஸோ ஒரு எண்ணில் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு எண்ணில் கொண்டு போய் முடிக்கணும். அகைன் அதிலேருந்து பேஸாக வச்சு அகைன் இந்த பக்கம் கொண்டு வந்து முடிக்கணும். அதே மாதிரி நம்ம இப்போ ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம்.
பாருங்கள் நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாமே வந்து நான் உள்ளே வந்து சீல் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த ஸ்ட்ராப் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. ஸோ இப்போ அதில் வந்து ஒரே ஒரு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த கார்னர்ஸை வந்து 2 சைடும் போடலை அப்படின்னா நீங்கள் டபுள் ஹேண்டில் போடுற மாதிரி வரும். அது ஒரு பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன், எப்படி வேணாலும் போடலாம். ஸோ இந்த பாருங்கள் ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்குன்னு. ஸோ நம்மளுக்கு இதுக்கு வேணால் லைனிங்கும் உள்ளே அட்டாச் பண்ணலாம். நான் ஜஸ்ட் ஒரு டோட் பேக் மாதிரி ரெடி பண்ணதுனால நான் லைனிங் எதுவும் கொடுக்கல. ஸோ இந்த பேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.